வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில தமிழகம் முழுவதும் பரவலாக அதே இடங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தமிழக அரசு தொடங்கி இருக்கிறது. தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் சேப்பாக்கம் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் இருக்கும். இந்த மையத்தில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டணமில்லா சேவையுடைய தொலைபேசி எண் வழங்கப்பட்டிருக்கிறது. 1070 என்ற எண் வழங்கப்பட்டிருக்கிறது. மழையினுடைய தாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் இந்த மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் இருக்கிறது. தற்போது நீங்க நேரடியாக பார்க்கலாம். நாளை பெய்யக்கூடிய மழை அளவு எவ்வளவு மழை அளவு பெய்யும், காற்றழுத்த தாழ்வு நிலையோடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பது போன்ற அனைத்து தகவல்களும் இங்க இருக்கக்கூடிய மானிட்டர் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. காலையில வருவாய்த்துறை அமைச்சர் இந்த இடத்தை ஆய்வு செய்தார். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியாளர்களுடைய ஆலோசனை கூட்டமும் மாவட்ட ஆட்சியாளர்களுடைய உதவியாளர்களுடைய ஆலோசனை கூட்டமும் இன்று நடைபெற்றது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, பருவமழை காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், குறிப்பாக சுகாதாரத்துறை, தீயணைப்புத்துறை, மின்சார வாரியம், மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து துறைகளும் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற போன்ற தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் பார்க்கும்போது வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் பாஸ்கரன்.